ஆயக்கலைகள் 64. அதில் ஒரு முக்கிய கலையான ஜோதிட கலையின் மூலமாக என்னுடன் இணைந்துள்ள அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம்ங்க. தனுசு ராசி நேயர்களுக்கு புதுசாக அப்படி என்ன இருக்க போகுது, எப்பவும் போல வாழ்க்கை கீழேயே தான் போகுது அப்படின்னு கதரும் நேயர்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்குதுங்க. அந்த செய்தியை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகை காக்கும் முருகப்பெருமானுடைய பாதம் தொட்டு வணங்கி வீடியோக்குள்ளே போகலாங்களா? என்னுடன் சேர்ந்து நீங்களும் இந்த மந்திரத்தை சொல்லிட்டே உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. பழனி ஆண்டவா, செந்தூர் வேலவா, சீரும் போர் தளபதியே, சேவல் கொடி ராஜாவே, நீதான் ஐயா இந்த அப்பாவி மக்களை கஷ்டங்களிலிருந்து காப்பாற்றி காலம் முழுக்க கூடவே இருக்கணும். இவங்களுக்காக நான் தினமும் உங்ககிட்ட வேண்டிக்கிறேன். இவங்களுக்கு ஒன்றுனா நீதான் ஐயா பொறுப்பு. அப்படியே நான் சொல்லும் ஜோதிடமும் பலிக்க நீதான் ஐயா அருள் புரியணும். தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆல்னு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கொடுத்து வைங்க. ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் தாங்க போடுறோம். தனுசு ராசி நேயர்களே, உங்கள் வாழ்வின் இருண்ட பக்கங்கள் முழுமையாக மறைந்து ஒரு ஒளிமயமான புதிய பொற்காலம் இப்பொழுது உங்கள் கண் முன்னே விரிந்திருக்கிறது. இதுவரை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்த தீராத சோதனைகள், உங்களை நிலைகுலைய செய்த வேதனைகள் மற்றும் வெளியே சொல்ல முடியாமல் மனதிற்குள் புதைத்து வைத்திருந்த துயரங்கள் என அனைத்தும் இனி பனி போல விலகப் போகின்றன. காலம் இவ்வளவு நாட்களாக உங்களை ஒரு செதுக்கப்படாத கல்லாக பாவித்து பல வழிகளை கொடுத்திருக்கலாம். ஆனால் அந்த வழிகள் அனைத்தும் இப்பொழுது உங்களை ஒரு வைரம் போல ஜொலிக்க வைக்க போகிறது. விதிப்பயனால் நீங்கள் இழந்த அத்தனை செல்வாக்கையும் கௌரவத்தையும், கை நழுவி போன சொத்துக்களையும் மற்றும் தொலைத்த சந்தோஷத்தையும் மீண்டும் ஒருங்கே பெறப்போகும் அந்த அபூர்வமான தருணம் இப்பொழுது கைகூடி வந்திருக்கிறது. உங்கள் ராசிக்குரிய கிரகங்களின் சுழற்சியும் உங்கள் ஜாதகத்திலே நடந்து கொண்டிருக்கும் தசா புத்திகளும் உங்களுக்கு முழுமையாக சாதகமாக மாறியுள்ள இந்த வேளையில் உங்கள் இல்லம் தேடி வரப்போகும் அந்த அசுர வளர்ச்சியும் மகிழ்ச்சியான குட் நியூஸ் என்ன என்பது பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம மிக தெளிவாகவும் ஆழமாகவும் பார்க்க போகிறோம். இந்த பதிவை முழுமையாக பாருங்கள். ஏனென்றால் இது உங்கள் நம்பிக்கையை உரமாக்கி உங்கள் வாழ்க்கையை புரட்டி போட போகும் ஒரு பொன்னான பதிவாக அமையும். தனுசு ராசி நேயர்களை பொறுத்தவரை நீங்கள் இயல்பிலேயே நேர்மைக்கும் தர்மத்திற்கும் கட்டுப்பட்டவர்கள் மற்றும் எப்போதும் எதையும் நேர்மையாக சிந்திக்கும் ஆற்றல் கொண்டவர்கள். குரு பகவானை உங்கள் ராசி அதிபதியாக கொண்ட நீங்கள் மூலம், பூராட மற்றும் உத்திராடம் முதல் பாதம் ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள். நீங்கள் எங்கு சென்றாலும் அந்த இடத்தில் உங்கள் அறிவாற்றல் அனைவரையும் ஈர்ப்பதிலும் மற்றவர்களுக்கு வழிகாட்டுவதிலும் வல்லவர்கள். ஆனால் கடந்த சில ஆண்டுகளில் குறிப்பாக ஏழரை சனியின் தாக்கம் மற்றும் பல்வேறு கிரக மாற்றங்களால் நீங்கள் சந்தித்த சவால்கள் உங்கள் பொறுமையை ஒரு மிகப்பெரிய அளவில் சோதிச்சிருக்கும். ஒரு போராட்டமான வாழ்க்கையை வாழ்ந்து வந்த நீங்கள் இந்த 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தில் உங்கள் வாழ்க்கை எவ்வளவு பெரிய மாற்றத்தை நோக்கி நகரப்போகிறது என்பதை இப்போது விரிவாக காண்போம். தனுசு ராசிக்காரர்கள் எதையும் மிக தூய்மையான மனதோடு செய்ய விரும்புபவர்கள் என்பதால் கடந்த காலத்தில் உங்கள் நேர்மைக்கு கிடைத்த விமர்சனங்கள் உங்கள் மனதை ஆழமாக பாதித்திருக்கலாம். ஆனால் அந்த வேதனைகளுக்கு பதில் சொல்லும் விதமாக ஒரு பிரம்மாண்டமான விடியல் இதோ தொடங்கிவிட்டது. உங்களை பொறுத்தவரை நீதிதான் உயிர். அந்த நீதிக்கான பலனை உலகம் மீண்டும் உங்களுக்கு கொடுக்க போகிறது. நீங்கள் மிகவும் வெளிப்படையாக பேசுபவர்கள் மற்றும் எதற்கும் அஞ்சாத குணம் கொண்டவர்கள் என்றாலும் உங்கள் இந்த வெளிப்படைத்தன்மை சில நேரங்களில் உங்களையே பெரும் தர்ம சங்கடத்தில் மாட்டிவிட்டிருக்கும். மற்றவர்களுக்காக உண்மையை உரக்கச் சொன்ன உங்களுக்கு அவர்களுக்கு பிரதிபலனாக கொடுத்தது என்னவோ புறக்கணிப்புகளையும் தனிமையும் தான். தன்னுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவர்களுக்கு தெரியாமல் பார்த்து கொள்வதில் நீங்கள் மிகவும் வல்லவர்கள். இதனாலேயே உங்களை பார்ப்பவர்கள் அனைவரும் தனுசு ராசிக்காரர்களுக்கு என்ன குறைச்சல், அவர்கள் எப்பொழுதும் எவ்வளவு கம்பீரமாகவும் அறிவுபூர்வமாகவும் இருக்கிறார்கள் என்றுதான் நினைப்பார்கள். ஆனால் உண்மையில் உங்கள் மனதிற்குள் இருக்கும் போராட்டமும் உங்கள் கொள்கைகளை காப்பாற்ற நீங்கள் படும் பாடும் உங்களுக்கு மட்டுமே தெரிந்த ரகசியங்கள். இந்த கஷ்ட காலத்தில் உங்களை திரும்பி பார்க்க கூட ஆள் இல்லாமல் இருந்திருப்பீர்கள். நீங்கள் தட்டு தடுமாறி மீண்டும் எழுந்து நிற்க முயற்சிக்கும் போது உங்களை குறை சொல்வதற்கே ஒரு பெரிய கூட்டம் உங்களை சுற்றி தேடி வரும். உங்களின் வெளிப்படையான பேச்சை மற்றவர்கள் ஆணவம் என்று தவறாக புரிந்து கொண்ட காலம் இனி முடிவுக்கு வருகிறது. மற்றவர்கள் உங்களை பற்றி என்ன பேசினாலும் அதையெல்லாம் வெளியே காட்டிக்கொள்ளாமல் அமைதியாக உங்கள் லட்சியத்தில் முன்னேறுபவர்கள் நீங்கள். உங்கள் சொந்தக்காரர்களோ அல்லது நண்பர்களோ ஒரு தேவைக்காக மட்டுமே உங்களிடம் வருவார்கள். அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுவிட்டு சென்று விடுவார்கள். மீண்டும் அவர்களுக்கு ஒரு உதவி தேவைப்படும் போது அதே முகத்தோடு உங்களிடம் வருவார்கள். அவர்கள் உங்களுக்கு செய்த துரோகங்கள் அனைத்தையும் மறந்துவிட்டு மீண்டும் அவர்களுக்கே உதவி செய்து ஏமாறக்கூடிய ஒரு தெய்வீகமான
மனது உங்களுக்கு உண்டு. வாழ்க்கையில் எப்படியாவது ஒரு மரியாதையான நிலையை அடைந்துவிட வேண்டும் அல்லது உங்கள் கொள்கைகளுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என்று தினம் தினம் உழைப்பவர்கள் நீங்கள். கடந்த காலகட்டங்களில் ஏதேனும் நல்லது நடக்கும் என்று நீங்கள் எதிர்பார்த்த போதெல்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றமே மிஞ்சியது. குறிப்பாக உங்கள் தகுதியை மற்றவர்கள் குறைத்து மதிப்பிடும் போது உங்கள் மனம் எவ்வளவு வலித்திருக்கும் என்பது எனக்கு தெரியும். அந்த வலிகள் அனைத்திற்கும் ஒரு மருந்தாக இந்த 2026ஆம் ஆண்டு அமையப் போகிறது. கடந்த காலத்தில் நீங்கள் இழந்த கௌரவத்தை எல்லாம் திருப்பி உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. சேமிப்புகளை இழந்திருக்கலாம், கௌரவத்தை இழந்திருக்கலாம், அல்லது மிக நெருக்கமான உறவுகளை கூட இழந்திருக்கலாம். எல்லாவற்றையும் இழந்துவிட்டு நான் மட்டும்தான் தனியாக நிற்கிறேனே என்று வருந்திய காலங்கள் இனி முடிவுக்கு வருகின்றன. இவ்வளவு கஷ்டப்பட்ட பிறகு வாழ்க்கையில் வாழ வேண்டும் என்ற எண்ணமே உங்களுக்கு போயிருக்கலாம். உங்கள் மனதிற்குள் கவலையும் துன்பமும் பாரமாக ஏறியிருக்கும். நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சியையும் தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். இது அனைத்தும் தெரிந்தும் கூட மற்றவர்கள் என்னவோ பண்ணட்டும் என்று உங்கள் அறப்பாதையில் மட்டுமே குறியாக இருப்பவர்கள் நீங்கள். நான் யாருக்குமே கெடுதல் நினைக்கவில்லை, அப்புறம் ஏன் எனக்கு மட்டும் இத்தனை சோதனைகள் என்று நீங்கள் கேட்டதற்கெல்லாம் விடை கிடைக்கப் போகிறது. இந்த 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தில் சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் வீடான கும்பராசியில் இருக்காருங்க. இது உங்கள் ராசிக்கு ஒரு மிகப்பெரிய தைரியத்தையும் வெற்றியும் வழங்கப் போகும் பயிற்சியாகும். 3ஆம் வீட்டில் சூரியன் சஞ்சரிப்பது என்பது உங்கள் முயற்சிகளில் ஒரு மிகப்பெரிய வீரியத்தை கொடுக்கும். இதுவரை உங்களை முடக்கி வைத்திருந்த தயக்கங்கள், இளைய சகோதரர்களுடனான கருத்து வேறுபாடுகள் மற்றும் வராத பழைய பணங்கள் உங்களுக்கு மிக எளிதாக தீரும். சனியுடைய வக்ர நிவர்த்தி மற்றும் உங்கள் ராசி அதிபதி குரு பகவானின் அருட்பார்வை உங்களுக்கு முழுமையாக கிடைப்பதாலும் 7 சனியின் தாக்கம் முழுமையாக விலகிய பிறகு இப்பொழுது நீங்கள் ஒரு சுதந்திரமான பறவையைப் போல பொருளாதார ரீதியாக ஒரு அசுர வளர்ச்சியை சந்திக்க போகிறீர்கள். இதுவரை நீங்கள் பட்ட பொருளாதார சிக்கல்கள் அனைத்தும் மறைந்து உங்கள் சேமிப்பு அதிகமாக போகிறது. இதுவரை நீங்கள் மற்றவரிடம் உதவி கேட்ட நிலை மாறி நீ மற்றவர்களுக்காக தாராளமாக வாரி வழங்கும் அளவிற்கு ஒரு செல்வாக்குமிக்க மனிதராக நீங்கள் உயரப் போகிறீர்கள். இந்த மாற்றமானது உங்கள் சமூக அந்தஸ்தை ஒரு புதிய உயரத்திற்கு கொண்டு செல்லப் போகிறது. நீங்கள் எதிர்பார்க்காத வெளிநாட்டு மூலங்களில் இருந்து பண வரவு உங்களை மலைக்க வைக்கும். புதிய முயற்சிகள் மற்றும் நீண்ட தூர பயணங்கள் மேற்கொள்வதற்கு இது மிகச்சிறந்த காலமாக இருக்கும். வேலை தேடிக்கொண்டிருக்கும் தனுசு ராசி இளைஞர்களுக்கு அவர்களின் அறிவுத்திறனுக்கும் ஆலோசனை வழங்கும் திறமைக்கும் ஏற்ற உயரிய வேலை நிச்சயமாக அமையும். குறிப்பாக கல்வித்துறை, ஆன்மீகம், சட்டம் மற்றும் ஆலோசனை வழங்கும் துறையில் இருப்பவர்களுக்கு இது ஒரு பொற்காலமாக இருக்கும். ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு நீண்ட நாட்களாக தள்ளிப்போன பதவி உயர்வு மற்றும் பெரிய பொறுப்புகள் தேடி வரும். உங்கள் நேர்மையை உங்களின் மேலதிகாரிகள் பாராட்டும் நிலை உருவாகும். நீங்கள் ஒரு புதிய தொழில் தொடங்க திட்டமிட்டிருந்தால் அதற்கான முதலீடுகள் நீங்கள் நல்ல ஆலோசனைக்கு பிறகு நீங்கள் இறங்கி ஈடுபடலாம். வியாபாரத்தில் புதிய தர்மங்களை முன்னிறுத்தி லாபத்தை முன்னேற்றும் அளவிற்கு உங்களுடைய நிலை உயரும். ஏற்றுமதி, இறக்குமதி மற்றும் நிதித்துறையில் இருப்பவர்களுக்கு பெரும் லாபம் கிடைக்கும். கை நழுவி போன பழைய வாய்ப்புகள் மீண்டும் உங்கள் வீட்டு வாசலை தட்டும். வேலையில் இருந்த மறைமுக சதித்திட்டங்கள் விலகி நிம்மதி பிறக்கும். குறிப்பாக ஆன்மீகம் சார்ந்த தொழில்கள் மூலம் பெரிய லாபம் கிடைக்கும். குடும்ப வாழ்க்கையில் நிலவி வந்த குழப்பங்கள் உங்களுக்கு ஒரு முடிவுக்கு வரும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த தேவையற்ற வாக்குவாதங்கள் மற்றும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளாத நிலை மறைந்து மீண்டும் அந்யோன்யம் பிறக்கும். நீண்ட நாட்களாக பிரிந்திருந்த உறவுகள் உங்களை நாடி வருவார்கள். திருமண தடையால் மனம் உடைந்தவர்களுக்கு தகுந்த மற்றும் பண்பான வாழ்க்கை துணை அமையும். நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கும் தம்பதிகளுக்கு நல்ல செய்திகள் சேரும். பூர்வீக சொத்து விவகாரங்கள் இருந்த சிக்கல்கள் நீங்கி உங்களுக்கு சேர வேண்டிய நியாயமான பங்கு கௌரவமாக சேரும். உறவினர்கள் மத்தியில் உங்கள் செல்வாக்கு எல்லாமே அதிகமாகும். உங்களை அலட்சியப்படுத்தியவர்கள் இப்பொழுது உங்கள் அறிவாற்றலை கண்டு வியந்து போவார்கள். பிள்ளைகளின் கல்வி மற்றும் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு அவர்கள் மூலம் மகிழ்ச்சி பெருகும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் கோலாகலமாக நடக்கும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீண்ட நாட்களாக உங்களை வாட்டி வதைத்த கல்லீரல் சம்பந்தமான உபாதைகள், இடுப்பு வலி மற்றும் அதிகப்படியான சிந்தனையால் ஏற்பட்ட மன அழுத்தம் போன்றவை படிப்படியாக குறைய தொடங்கும். குறிப்பாக ராகு கேது பயிற்சிக்கு பிறகு உங்கள் உடலில் ஒரு புதிய ஒளியையும் புத்துணர்ச்சியையும் உணர்வீர்கள். உங்களை வீழ்த்த நினைத்த எதிரிகளின் சூழ்ச்சிகள் உங்கள் நேர்மையின் முன்னால் தவிடுபொடியாகும். அவர்கள் உங்கள் வளர்ச்சியை கண்டு அஞ்சும் நிலை உருவாகும். சமூகத்தில் உங்கள் செல்வாக்கு முன்னே இருந்ததை விட அளவுக்கு அதிகமாக உயரும். அந்தஸ்தில் நீங்கள் கற்பனை செய்ததை விட உயரமான இடத்திற்கு செல்லப் போகிறீர்கள். அரசு வழியில் வரவேண்டிய சலுகைகள் மற்றும் பண பலன்கள் விரைந்து கிடைக்கும். நீண்ட தூர பயணங்கள் மற்றும் புனித யாத்திரைகள் செல்லும் கனவுகள் இப்பொழுது நனவாகும். இவ்வளவு நற்பலன்கள் உங்களை தேடி வரப்போகும் இந்த நேரத்தில் உங்கள் அதிர்ஷ்டத்தை இன்னும் பலப்படுத்திக் கொள்ள சில எளிய பரிகாரங்களை செய்ய வேண்டும். தனுஷ் ராசிக்கு அதிபதி குரு பகவான் என்பதால் வியாழக்கிழமைகள் தோறும் தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்வதும் அல்லது குரு கவசம் கேட்பதும் உங்கள் ஞானத்தை பல மடங்கு அதிகரிக்க செய்யும். குறிப்பாக
மார்ச் மாதத்தில் வரும் முதல் வியாழக்கிழமை அன்று அருகில் உள்ள கோவிலுக்கு சென்று மஞ்சள் நிற மலர்களால் அர்ச்சனை செய்வது, வழிபாடு செய்வது மிகச்சிறந்த பலனை தரும். மேலும் சனிக்கிழமைகள் தோறும் ஆஞ்சநேய பெருமானுக்கு வெண்ணெய் காப்பு சாற்றி வழிபடுவது உங்கள் தடைகளை நீக்கி வெற்றியை தரும். பசுக்களுக்கு பழங்கள் அல்லது கொண்டை கடலையை வழங்குவது உங்கள் கர்ம வினைகளை குறைக்கும். உங்களால் முடிந்தால் வியாழக்கிழமைகள் அன்று ஏழைகளுக்கு கொண்டை கடலை, சுண்டல் அல்லது மஞ்சள் நிற வஸ்திரங்களை தானமாக வழங்குங்கள். இது உங்கள் ஜாதகத்தில் உள்ள கிரக தோஷங்களை நீக்கி யோகத்தை நிலைநிறுத்தும். தன்னம்பிக்கையை மட்டும் எக்காரணம் கொண்டும் கைவிடாதீர்கள். இதுவரை நீங்கள் இழந்த அத்தனை நிம்மதியையும் உங்களுக்கு திருப்பி கொடுக்க போகிறது. மார்ச் மாதத்திலிருந்து உங்களுடைய முன்னேற்றத்தை யாராலும் தடுக்க முடியாது. இது தனுசு ராசிக்காரங்களுக்கான ஒரு மாபெரும் பொற்காலம். உங்களை சுற்றியுள்ள எதிர்மறை எண்ணங்கள் கடந்த நேர்மறையான பாதையில் நீங்கள் பயணிக்க வேண்டிய நேரம் இது. இதுவரை நீங்கள் பட்ட அவமானங்களுக்கும் எல்லாம் ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் காத்து கொண்டிருக்கிறது. உங்கள் கனவுகள் ஒவ்வொன்றாக நனவாவதை நீங்கள் கண்முன்னே காண்பீர்கள். உங்கள் நேர்மைக்கும் உங்கள் தர்மத்திற்கும் இறைவன் கொடுத்த மாபெரும் பரிசுதான் இந்த மாற்றம். உங்களின் விடாமுயற்சிக்கு இனி எக்காலத்திலும் தோல்வியே கிடையாது. தேவையற்ற மனக்கவலை உண்டாகும். வழக்கு விவகாரங்களில் தாமதமான போக்கு காணப்படும். நிர்பந்தமாக வெளியூர் பயணம் செல்ல நேரலாம். தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத சிக்கல்கள் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். சரக்குகளை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும் பொழுது கவனம் தேவை. உத்தியோகத்தில் சரியாக முடிவெடுக்க வேண்டுமே என்ற கவலை உண்டாகும். குடும்பத்தில் இருப்பவர்களால் வீண் பழி ஏற்பட வாய்ப்புண்டு. எதிர்பாராத செலவு உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு மனஸ்தாபங்கள் வரலாம். பெண்களுக்கு தேவையற்ற சில காரியங்களை செய்ய வேண்டி இருந்தாலும் அதன் மூலம் நன்மையே உண்டாகும். பண வரத்து திருப்தியை தரும். தேவையான உதவிகள் கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் காண வேண்டும் என்ற ஆர்வம் உண்டாகும். விளையாட்டு போட்டிகளில் திறமை வெளிப்படும். குடும்பத்தில் உறவினர்கள் வருகை மகிழ்ச்சியுடன் செலவுகளும் தருவதாக இருக்கும். பொருளாதார ரீதியாக வசதி திருப்தியை தரும். புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டும். உடல் நலம் சீராகும். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும் என்பதால் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லதுங்க. பிள்ளைகள் பிடிவாதம் பிடித்தாலும் அவர்களை கண்டிக்காமல் அனுசரித்து செல்ல வேண்டும். உறவினர்கள் வருகையால் சுப நிகழ்ச்சிகள் ஒன்று கூடி வரும். தெய்வ பணிகளில் ஈடுபடும் வாய்ப்பு சிலருக்கு ஏற்படும். வேலைக்கு செல்லும் அன்பர்களுக்கு பணிச்சுமை அதிகரிக்கும். வேறு வேலைக்கு முயற்சி செய்வதை தவிர்க்க வேண்டும். அதிகாரிகள் அவ்வப்போது கண்டிப்பு காட்டுவாங்க. வியாபாரத்தில் எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைக்காது. போட்டிகளை சமாளிக்க கடுமையாக பாடுபட வேண்டியிருக்கும். புதிய முயற்சிகள் எதுவும் இப்போது வேண்டாமுங்க. சக வியாபாரிகளால் மறைமுக இடையூறுகள் ஏற்படக்கூடும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான காலகட்டம். அலுவலகத்தில் செல்லும் பெண்களுக்கு பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் கிடைக்கும். சக ஊழியர்களால் உதவி கிடைக்குங்க. தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் உயர்வான பலன்களை கொடுக்க செய்யும். சில இடங்களில் வேலை கடுமையாக இருக்கும். சில இடங்களில் பாதிப்பு இருக்கும். உத்தியோக ரீதியாக சம்பள அதிகரிப்பு வரலாம். ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் தாமதமாக நடக்கும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் மந்தமாக இருக்கும். பொருளாதாரம் உயரும். புதிய முயற்சிகளில் தைரியமாக ஈடுபடலாம். குடும்பத்தில் புரிந்துணர்வு அதிகரித்து சந்தோஷம் உண்டாகும். பிள்ளைகளால் மன நிம்மதி அதிகரிக்கும். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் உங்களின் வேலைத்திறன் அதிகரிக்கும். பதவி உயர்வு, ஊதிய உயர்வுக்கு மேல் அதிகாரிகள் சிபாரிசு செய்வாங்க. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் விற்பனை அதிகரித்து லாபம் பெருகும். புதிய முயற்சிகளில் திட்டங்களை செயல்படுத்தலாம். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் நீங்கும். பிள்ளைகளால் சிறிய அளவில் சிக்கல் உண்டாகும். பெரியோர்களின் ஆசி கிடைக்கும். பணத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்திற்காக பண வரவை அதிகரிக்க கடுமையாக உழைக்க வேண்டும். கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் சிறந்த வாய்ப்புகள் கிடைத்து பிரகாசம் அடைவீங்க. புதிய முதலீடுகளில் திட்டம் போட்டு இறங்கலாம். ஜோதிட ரீதியான பலன்கள் பார்த்தீங்கன்னா சந்திரனோட இடப்பெயர்ச்சி ஏற்றம் இறக்கம் கலந்த பலன்களை கொண்டு வந்து சேர்க்கும். செவ்வாய் 2ஆம் இடத்தில் இருப்பதால் எக்காரணத்தை கொண்டும் அடுத்த ஒரு விஷயத்தில் தலையிட வேண்டாம். நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய இடங்கள்னு பார்த்தீங்கன்னா வியாபார விஷயத்தில் உறவினர்களுடைய ஆலோசனை தேவையில்லை. தொழில் நேரம் தவறாமை முக்கியம். இந்த காலகட்டம் தனுசு ராசிக்காரர்களுக்கு தங்களுடைய தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றின் வளர்ச்சிக்காக பாடுபட வேண்டும். பண விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மேலும் பெரியோர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க. அந்த வகையில் மூல நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் கஷ்டமான பாடங்களையும் மனம் துவளாமல் படிப்பீங்க. குடும்ப பிரச்சனை தீரும். காரிய தடை விலகும். உல்லாச பயணங்கள் செல்ல நேரலாம். நட்பெயரும் புகழும் உண்டாகும். புண்ணிய காரியங்களில் ஈடுபாடு இருக்கும். வாழ்க்கையில் எதிர்பாராத திருப்பங்களை சந்திக்க நேரலாம். எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் சமாளிச்சிருவீங்க. அதற்கான திறமை உங்களுக்கு இருக்கும். அடுத்ததா பூராட நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் வியாபார வளர்ச்சிக்காக துணிச்சலுடன் சில முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு முன்னேற வாய்ப்புகள் வந்து சேரும். சக ஊழியர்கள் மேல் அதிகாரிகளின் ஆதரவுடன் பணிகளை திறமையாக செய்து முடிப்பீங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். பிள்ளைகளின் செயல்பாடுகள் திருப்திகரமாக இருக்கும். மன வருத்தத்துடன் சென்ற உறவினர்கள் வருத்தம் நீங்கி மீண்டும் வந்து சேருவாங்க. அடுத்ததா உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் பயணங்கள் செல்ல நேரிடும். எந்த பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கும் திறமை உண்டாகும். அடுத்தவர்களின் நலனில் அக்கறை காட்டுவீங்க. மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றம் காணப்படும். விளையாட்டு போட்டிகளில் வெற்றி வாய்ப்பு உண்டாகும். எதிலும் கவனம்
கவனமாக இருப்பது நல்லதுங்க. காரிய தடை தாமதம் நீங்கும். குடும்பத்தில் இருந்த குழப்பம் நீங்கும். எந்த ஒரு காரியத்திலுமே லாபம் நஷ்டம் பார்த்து செயல்பட வேண்டும். விருப்பத்திற்கு மாறாக காரியங்கள் நடக்கலாம். மனக்குழப்பம் உண்டாகலாம். மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் இன்னொன்று சொல்கிறேங்க, கேட்டுக்கோங்க. நவகிரகத்தில் குரு பகவானுக்கு முல்லை மலர் சாற்றி நெய் தீபம் ஏற்றி வர எல்லா கஷ்டங்களும் நீங்கும். பொருளாதார மேம்பாடு உண்டாகும். உங்கள் வாழ்வில் ஒரு புதிய பொற்காலத்தின் தொடக்க புள்ளியாக அமையும். எதற்கும் அஞ்சாதீர்கள். நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். வெற்றி தேவதை உங்கள் வாசலில் வந்து நிற்கிறாள். இனி வரும் நாட்களில் உங்களுக்கு வசந்த காலமாகவே அமையும். அடுத்து ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். வரக்கூடிய வாய்ப்புகளை தவற விட்டுறாதீங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமோடு நலமோடு. நன்றி, வணக்கம்.